தமிழகத்தில் பள்ளி, கல்லூரி மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக மாணவர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடியா அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை, மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை. உறுதி செய், உறுதி செய், உறுதி செய், உறுதி செய், மாணவிக்கான பாதுகாப்பை உறுதி செய். துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே. தனக்கு எச்சரிக்கை விடும் தகுதி பன்னீருக்கு கிடையாது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் காட்டம். பன்னீர் மீது நம்பிக்கை குறைபாட்டில்தான் புரட்சித் தலைவி அம்மா இருந்தார் என்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விளக்கம். கட்சி நலனுக்காக என் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பொதுச் செயலாளர் உத்தரவிட்டால் இந்த நிமிடமே ராஜினாமா செய்வேன் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் திட்டவட்டம். அதிகாரம் வேண்டுமென்றால் அமைதியாக இருப்பார், அதிகாரம் இல்லை என்றால் எந்த எல்லைக்கும் போகிறவர்தான் பன்னீர் என்றும் குற்றச்சாட்டு. பன்னீர் ஒரு கொசு என்றும் நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையில் அந்த கொசுவை பற்றி பேச அவசியமில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். கோவையில் 17 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 7 கல்லூரி மாணவர்கள் போக்சோவில் சிக்கினர். தமிழகத்தில் நடைபெறும் கூட்டு பாலியல் வன்கொடுமை அட்டூழியங்களால் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை அச்சம். நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அடுத்தடுத்து நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. செங்கல்பட்டில் கல்லூரி மாணவியிடம் சமூக வலைதளத்தில் நட்பாக பழகி பாலியல் தொல்லை கொடுத்தவர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டிய அமைச்சர்கள் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் துதிவாடி கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே அரசு மாதிரி பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தமிழாசிரியர் போக்சோவில் சிக்கினார். அப்பாவை திணித்து வீடியோ வெளியிடும் முதலமைச்சர் பள்ளி சிறுமிகளுக்கு நிகழும் பாலியல் கொடுமைகளை தடுக்க அப்பாவாக செயல்படாதது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை அம்பத்தூரில் 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 11ஆம் வகுப்பு மாணவன் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை என்ன தூங்கிக் கொண்டு இருக்கிறதா என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே அரசு பள்ளி மாணவிகள் 10க்கும் மேற்பட்டோருக்கு பாலியல் தொல்லை தந்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே திமுக ஆட்சியில் ஒழுக்கத்தை மீறும் அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூரில் 14 வயது சிறுமியை 3 நாட்களாக வீட்டில் பூட்டி வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை உறக்க நிலையில் இருப்பதால் சிறுமிகளுக்கு எதிராக குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழல் பகுதியில் குடும்ப நண்பர் போல் பழகி 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வயதான தம்பதியினர் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. தருமபுரி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட கணக்கு ஆசிரியர் போக்சோவில் சிக்கிய நிலையில் பணியிடை நீக்கம். பள்ளி குழந்தைகளிடம் அத்துமீறலில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்குமா என பெற்றோர், பொதுமக்கள் கேள்வி. புதுச்சேரியில் அரசு பள்ளி படித்து வரும் 15 வயதுடைய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வேன் ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். எங்கு காணினும் பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் பெண் குழந்தைகளை வெளியே அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர்.
தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் சக மாணவர்கள் முன்னிலையில் விஷம் குடித்த சம்பவத்தால் பெற்றோர் அதிர்ச்சி. மாணவன் தேர்வுக்கு அஞ்சி இதுபோன்ற செயலில் ஈடுபட்டாரா அல்லது ஆசிரியர்கள் யாராவது துன்புறுத்தினார்களா என விசாரணை நடத்த பெற்றோர் வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டத்தில் 3538 மாணவர்கள் குடும்ப சூழல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பள்ளி செல்லாமலும் படிப்பை பாதியிலேயே கைவிட்டதாக அதிர்ச்சி தகவல். இளம் தலைமுறையினர் தன்னை அப்பா என்று அழைப்பதை கேட்கும்போது ஆனந்தமாக இருப்பதாக கூறும் முதலமைச்சர், மாணவர்களின் பள்ளி கல்வி குறித்து கவலைப்படுவாரா அல்லது வழக்கம் போல் ஷூட்டிங் எடுப்பாரா என பொதுமக்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரின் இருவேறு பகுதிகளில் 5 கிலோ 250 கிராம் கஞ்சாவுடன் 5 பேர் சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சென்னை புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையம் அருகே 30 கஞ்சா சாக்லேட்டுகளுடன் சுற்றித் திரிந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நபர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் உளவுத்துறை என்ன உறங்கிக் கொண்டு இருக்கிறதா என மக்கள் கேள்வி. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் 3.5 கிலோ கஞ்சா 200 வலி நிவாரண மாத்திரைகளுடன் 4 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார். தருமபுரி மாவட்டம் பிடமனேரி கரை பகுதியில் 200 கிராம் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலினின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வீதி வீதியாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் கோனேரிப்பட்டியில் 1 கிலோ 100 கிராம் எடை கொண்ட கஞ்சா 20,000 ரொக்கம் மற்றும் இருசக்கர வாகனங்களுடன் சிக்கிய இளைஞர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்து வரும் நிலையில் முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் என்ஜிஓ காலனியில் 800 கிராம் கஞ்சாவை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 3 இளைஞர்கள் சிக்கினர். திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் காவல்துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா, ஹான்ஸ், பான் மசாலா உள்ளிட்டவை விற்பனை செய்த 13 பேரிடம் இருந்து 10,700 ரூபாய் மதிப்பிலான குட்கா பறிமுதல். சில்லறை வியாபாரிகளை தேடி தேடி பிடித்து வழக்கு போடுவதைப் போல் தடை செய்யப்பட்ட குட்கா போன்ற பொருட்களை விற்பனை செய்யும் மொத்த வியாபாரிகளை எப்போது ஸ்டாலினின் ஏவல் துறை கைது செய்யும் என மக்கள் கேள்வி. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவேன் என்று கூறிய மைனாரிட்டி பாஜக அரசின் அமைச்சரை கண்டித்து தஞ்சையில் வண்ண கோலமிட்டு பொதுமக்கள் போராட்டம். கல்வி உரிமையை மீட்போம், கல்வியில் அரசியல் வேண்டாம் உள்ளிட்ட முழக்கங்களை வண்ண கோலங்களாக இட்டு பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த தஞ்சை மக்கள். சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் அருகே மனைவியை மகன்களோடு சேர்ந்து அடித்து கொலை செய்த கொடூர கணவன். குடும்ப தகராறில் கொலை நிகழ்ந்த நிலையில் 17 வயதுடைய சிறுவன் உட்பட 3 சிக்கினர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே குடும்ப தகராறு காரணமாக மருமகனை கொலை செய்த மாமனார். மனைவியை சேர்த்து வைக்க கோரிக்கை வைத்தவரை கொலை செய்த மாமனார். வேலூரில் சாலையோரம் அமர்ந்து மது அருந்திய கட்டிட மேஸ்திரி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திய போது வாக்குவாதம் தகராறாக மாறி கொலையில் முடிந்த அவலம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொலை செய்த 5 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். தேனி மாவட்டம் போடியில் அரசு பொறியியல் கல்லூரியில் உயிரிழந்த மாணவனின் மரணத்திற்கு நீதி கேட்டு நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். கழிவறையில் ரத்தம் சிதறி கிடந்த புகைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் எறும்பு கடித்திருந்தால் கூட இவ்வளவு இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்குமா என காவல்துறைக்கு பெற்றோர் கேள்வி.
தேனி மாவட்டம் போடியில் அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த பரபரப்பு அடங்குவதற்குள் முதல் தகவல் அறிக்கை வெளியானதால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை தொடர்ந்து இந்த வழக்கிலும் எஃப்ஐஆர் வெளியான நிலையில் எந்த சாரை காப்பாற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை முயற்சிக்கிறது என மக்கள் கேள்வி. தேனியில் அரசு கல்லூரியில் படித்த கல்லூரி மாணவர் விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் பொறுப்பற்ற முறையில் ஸ்டாலின் அரசின் காவல்துறை தெரிவித்த செய்திக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். மாணவன் மரணத்தில் யாருக்கேனும் தொடர்பிருப்பின் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். மாவட்டம் வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்தார் அதிமுக பொதுச் செயலாளர். பூத் கமிட்டி அமைப்பது, கழக வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவது உள்ளிட்ட பணிகளை மேற்பார்வையிட்டு செய்து முடிப்பதற்காக மாவட்டம் வாரியாக பொறுப்பாளர்கள் நியமனம் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கோவையில் பாதாள சாக்கடைக்காக பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த தொழிலாளி மண் சரிந்து உயிரிழந்த பரிதாபம். சமீப காலமாக பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபடும் தொழிலாளர்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு. குழந்தைகளுக்கு பொன்னுக்கு வீங்கி என்ற மம்ஸ் நோய் பாதித்தால் ஆண் மலட்டுத்தன்மை ஏற்படலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை. வெயில் காலத்தில் உருவாகும் மம்ஸ் நோய் மழை மற்றும் குளிர்காலங்களிலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இந்நோய் காற்றில் வேகமாக பரவக்கூடியது என்றும் மருத்துவர்கள் தகவல். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே வளர்ப்பு நாய் கடித்ததில் 15க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. வளர்ப்பு நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுத்து நாயை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தல். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்து காரைக்காலில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். மீனவர்கள் பிரச்சினைக்கு நடவடிக்கை எடுக்காத மைனாரிட்டி பாஜக அரசுக்கு மீனவர்களும் வியாபாரிகளும் கடும் கண்டனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 63,760க்கு விற்பனை. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்வதால் நகைப்பிரியர்கள் கவலை. ஆந்திராவில் கடந்த 10 நாட்களில் ஜிபிஎஸ் பாதிப்பு காரணமாக 45 வயது பெண்ணும் 10 வயது சிறுவனும் உயிரிழந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கடந்த ஆண்டில் மொத்தம் 267 பேருக்கு ஜிபிஎஸ் பாதிப்புகள் கண்டறியப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் 17 பேர் ஜிபிஎஸ்ஸால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். இந்தியாவின் ஏற்றுமதி கடந்த மாதம் 2.38% குறைந்து 36.43 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. தங்க இறக்குமதி 1.9 பில்லியனில் இருந்து 2.68 பில்லியனாக உயர்ந்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் இறக்குமதி 16.56 பில்லியனில் இருந்து 13.43 பில்லியன்களாக குறைந்துள்ளதாக தகவல். சிங்கப்பூரில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவரான பிரித்தம் சிங் நாடாளுமன்ற குழுவிடம் பொய் கூறியதற்காக இந்திய ரூபாய் மதிப்பில் 9 லட்சம் ரூபாய் அபராதம். சிறை தண்டனை எதுவும் விதிக்கப்படாத நிலையில் நவம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவார் என அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டுக்கான இலங்கை அரசின் வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. வெளிநாடுகளில் இருந்து வாங்கப்பட்ட கடன்களை 2028ஆம் ஆண்டு முதல் திரும்ப செலுத்தப்படும் என்றும் அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் அறிவிப்பு.